வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சொல்லுங்க. இப்போ ஐன்ஸ்டைன், ஹைசன்பர்க், ஷ்ரோடிங்கர், எடிங்டன் இந்த மாதிரி நவீன இயற்பியலோட பெரிய தலைகள் இருக்காங்கல்ல, ஆமாமா இருக்காங்க. அவங்கள நினைச்சாலே அவங்க முழுக்க முழுக்க தர்க்க ரீதியா யோசிக்கிறவங்க, பகுத்தறிவுவாதிகள்னு தானே நமக்கு தோணும். ஆமா. பொதுவா அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அவங்க எழுதுனதெல்லாம் படிச்சு பார்த்தா ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் தெரிய வருது. ஓ அப்படியா? என்ன விஷயம் அது? அது என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சொன்ன ஒரு கருத்து இருக்கு. சரி. அதாவது நவீன இயற்பியல், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ், ரிலேட்டிவிட்டி இதெல்லாம் ஆன்மீகத்தையோ இல்ல அந்த மறைபொருள்வாதத்தையோ மிஸ்டிசிசம்னு சொல்றாங்களே அதையோ நிரூபிக்கவோ ஆதரிக்கவோ இல்லைன்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்களாம். ஆமா, இது உண்மைதான். அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க இதுல. ஈர்ப்பியல்ங்கிறது யதார்த்தப்போட நிழல்கள், குறியீடுகள் பத்தினது. சரி. ஆனா ஆன்மீகங்கிறது உருவமே இல்லாத நேரடியான அனுபவம் பத்தினதுன்னு பிரிச்சு காட்டினாங்க. ரெண்டும் வேற வேற தலங்கள்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு புரியுது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ம். இயற்பியல் ஆன்மீகத்தை நிரூபிக்காதுன்னு இவ்வளவு தெளிவா சொன்ன இதே விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் சொல்லுங்க. தங்கள ஆன்மீகவாதிகள், அதாவது மிஸ்டிக்ஸ் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா. இது எப்படிங்க? புரியலையே. ஒண்ணுக்கொண்ணு முரணா இல்ல இருக்கு. கரெக்ட். இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான ஒரு முரண்பாடு. இது எப்படி சாத்தியமாச்சு? அதுதான் தெரியல. அவங்க எழுதுனத வச்சு இதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்ல ஏன் இயற்பியல் ஆன்மீகத்தை நிரூபிக்காதுன்னு அவங்க நம்பினாங்க? ஆமா, அத முதல்ல பாப்போம். அப்படி நம்பினவங்க எப்படி அப்புறம் ஆன்மீகவாதிகள் ஆனாங்க? ம். அப்போ உண்மையான ஆன்மீக நம்பிக்கை எங்கிருந்து வரணும்னு அவங்க நினைச்சாங்க. இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேச போறோம். சூப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, முதல்ல ஆரம்பிப்போம். இயற்பியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல அவங்க பார்த்த அந்த பெரிய வித்தியாசம் என்ன? ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க? இப்போ நாம இன்னைக்கு பேசுற இந்த எல்லா முன்னோடி இயற்பியலாளர்களுமே ஐன்ஸ்டீன்ல ஆரம்பிச்சு எடிங்டன் வரைக்கும், போர், பிளாங்க் எல்லாரும் ஆமா. இவங்க எல்லாரும் இயற்பியல் ஆன்மீகத்தை நிரூபிக்குது இல்ல அதுக்கு ஆதாரம் கொடுக்குதுங்கிற எண்ணத்தை முற்றிலுமா நிராகரிச்சாங்க. ஓகே. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பார்வையில இயற்பியல்ங்கிறது வடிவங்களின் உலகம். வடிவங்களா? ஆமா, அதாவது நாம் அளக்கக்கூடிய குறியீடுகள் மூலமா விவரிக்கக்கூடிய விஷயங்களோட உலகம். சரி. ஆனா ஆன்மீகங்கிறது வடிவமற்ற தன்மை பத்தினது. அதை எப்படி சமன்பாடுகள்லயோ அளவீடுகள்லயோ அடக்க முடியும்? அது வேற தலம். ஓஹோ, அப்படின்னா ரெண்டும் வேற வேற தலங்கள்னு சொல்றீங்க. தொடர்பே இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னோட முறைமைகளை இன்னொன்னுக்கு பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சாங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. ரெண்டும் வேற வேற களங்கள்ல இயங்குது. அதனால உன்னோட கருவியை வச்சு இன்னொன்னு அளக்க முடியாது. உதாரணம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஆர்தர் எடிங்டன் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. புதிய இயற்பியல் மதத்தை நிரூபிக்குதுன்னோ இல்ல மத நம்பிக்கைக்கு ஏதாவது நேரடியான ஆதாரம் கொடுக்குதுன்னோ நான் சொல்ல வரல. ம். அப்படி ஏதாவது முயற்சி செஞ்சா நான் அதுக்கு முற்றிலும் எதிரானவன் அப்படிங்கிறாரு. ஓ, ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு. அப்போ ஷ்ரோடிங்கர் அவரும் இப்படிதானா? ஷ்ரோடிங்கர் இதை விட இன்னும் கடுமையா சொன்ன மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, ஷ்ரோடிங்கர் இன்னும் ஒரு படி மேல போய் இயற்பியலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இயற்பியல் அன்றாட அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்குது, அதால இன்னொரு தலத்துக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்றாரு. ஓகே. மதத்தோட உண்மையான தலம் அந்த ஆன்மீக அனுபவம் விஞ்ஞானத்தோட விளக்கத்துக்கு அப்பாற்பட்டதுங்கிறதா அவரோட வாதம். ஐன்ஸ்டீனும் இதே மாதிரி தான் நினைச்சாரோ? அவரோட சார்பியல் கோட்பாடு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அத பத்தி கேட்டப்போ என்ன சொன்னாரு? அதே கேள்விதான் ஐன்ஸ்டீன் கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க ரிலேட்டிவிட்டி தியரிக்கும் மதத்துக்கும் என்னங்க சம்பந்தம்னு. ஆமா. அதுக்கு அவர் சொல்ல பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு சம்பந்தமும் இல்ல. ரிலேட்டிவிட்டி முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞான கோட்பாடு, அதுக்கும் மதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. தெளிவா சொல்லிட்டாங்க எல்லாருமே. சரி, இவங்க இயற்பியல நிழல்களின் உலகம்னு சொன்னத சொன்னீங்களே. எடிங்டன். ஆமா. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிழல் உலகம்னா என்ன அர்த்தத்துல சொல்றாங்க? கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா கேட்டீங்க. எடிங்டன் என்ன சொல்றாருன்னா, நாம பௌதீக அறிவியலோட முறைகளை வச்சு வெளி உலகத்தை ஆராயும் போது அது ஒரு உறுதியான யதார்த்தத்துக்கு நம்ம கொண்டு போகல. ஓ, போகலையா? இல்ல, மாறா அது குறியீடுகளாலான ஒரு நிழல் உலகத்துக்கு தான் அழைச்சிட்டு போகுது. நிழல் உலகமா? ஆமா, அந்த நிழல்களுக்கு பின்னால இருக்கிறத பாக்குறதுக்கு இயற்பியலோட கருவிகள் பத்தாது அப்படிங்கிறாரு. புரியுது, புரியுது. அதாவது இயற்பியல் காட்டுறது நிஜத்தோட நிழலத்தான், நிஜத்தோட வெளிச்சத்தை இல்ல.
நாம பார்க்கறது உண்மையான பொருளை இல்ல, அதோட கணித ரீதியான ஒரு வர்ணனைய, ஒரு குறியீட்டத்தான். அப்போ நாம ஒரு பொருளோட எக்ஸ்ரே படத்தை பார்த்துட்டு அதுதான் அந்த பொருளோட முழுமையான உண்மைன்னு நினைக்கிற மாதிரி போல இருக்கே. கிட்டத்தட்ட அப்படித்தான். ரொம்ப நல்ல உதாரணம் சொன்னீங்க. சர் ஜேம்ஸ் ஜீன்ஸும் இதே தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, நம்ம ஆய்வுகள் ஒருபோதும் நம்ம யதார்த்தத்தோட நேரடியா தொடர்பு படுத்தாது. கடைசியில நமக்கு கிடைக்கிறது சில கணித சூத்திரங்களோட தொகுப்பு தான். இயற்கையே அது இருக்கிற மாதிரி முழுசா இல்ல. ஓகே. இயற்பியல்ங்கிறது யதார்த்தத்தை விவரிக்கிற ஒரு மொழி மாதிரி. ஆனா அந்த மொழியே யதார்த்தம் இல்ல. சரிதான். ஆனா ஒரு சந்தேகம். இந்த குவாண்டம் இயற்பியல்ல நிச்சயமற்ற தன்மை கொள்கை, அன்சர்டனிட்டி பிரின்சிபல், நிரப்புத்தன்மை கொள்கை, காம்ப்ளிமெண்டாரிட்டி பிரின்சிபல், இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா? ஆமா ஆமா. அதெல்லாம் வந்தப்போ சில பேர் அதை ஆன்மீகத்தோட முடிச்சு போட்டாங்களே. அதாவது பார்க்கறவங்களும் பார்க்கப்படுற பொருளும் ஒண்ணுக்குன்னு சம்பந்தப்பட்டது, பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி. ஆமா, அப்படி ஒரு கருத்து வந்தது. அப்போ போர், டி பிராக்லி மாதிரி குவாண்டம் தியரிய வளர்த்த ஆட்கள் இதை ஏத்துக்கிட்டாங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்த இந்த கருத்துகள், அதாவது அளவிடும் செயல்பாடு அளவிடப்படும் பொருளையே பாதிக்குங்கிற விஷயம். ஆமா. இது அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்க முடியாதபடி தொடர்புல இருக்குன்னு காட்டுறதா சிலர் சொன்னாங்க. இது கிழக்கு ஆன்மீக சிந்தனைகளோட ஒத்துப்போகுதுன்னு பேசுனாங்க. ஆமா, கேட்டிருக்கேன். ஆனா குவாண்டம் கோட்பாட்டை உருவாக்குன நீல்ஸ் போர், லூயி டி புரோக்லி போன்றவங்களே இத மறுத்தாங்க. மறுத்தாங்களா? ஆமா, போர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, பொருளுக்கும் அகநிலைக்கும் நடுவுல நாம வேறுபாடு காட்டணும்னு. அதாவது புற உலகத்துக்கும் நம்ம உள்ளுணர்வுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். ஓ. டி புரோக்லியும் அதையே வலியுறுத்தினார். குவாண்டம் இயற்பியல் அகநிலைக்கும் புறநிலைக்கும் இடையிலான பாரம்பரிய வேறுபாட்டை நீக்கலன்னாரு. அப்போ அவங்க பார்வையில அளக்கிற கருவியும் அளக்கப்படுற பொருளும் வேற வேறதான், ரெண்டும் ஒன்னாயிடலன்னு உறுதியா இருந்தாங்க. ஆமா, அந்த வேறுபாடு முக்கியம்னு அவங்க நம்பினாங்க. ஓகே. அப்போ இதுவரைக்கும் நாம புரிஞ்சுகிட்டது, இயற்பியல்ங்கிறது குறியீடுகள், நிழல்கள் பத்தினது. யதார்த்தத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பார்க்க உதவுற ஒரு கருவி. அதால ஆன்மீகத்தை நிரூபிக்க முடியாதுன்னு இந்த பெரிய விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இது தெளிவா புரிஞ்சிருச்சு. சரி. ஆனா இப்போ அந்த ஆரம்பத்துல சொன்ன முரண்பாட்டுக்கு வருவோம். ஆமா, அந்த பாரடாக்ஸ். இதே ஆட்கள் எல்லாரும் ஆன்மீகவாதிகள், மிஸ்டிக்ஸ். இது எப்படிங்க சாத்தியம்? இதுதான் சுத்தமா புரியல. இதுதான் இந்த விவாதத்தோட எப்படி சொல்றது, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. ஆமா, இயற்பியல் ஆன்மீகத்தை ஆதரிக்காதுன்னு உறுதியா நம்பிய அதே சமயம் இந்த தொகுப்புல நாம பேசுற ஒவ்வொரு விஞ்ஞானியுமே தன்னை ஒரு ஆன்மீகவாதின்னு ஒத்துக்கிட்டாங்க. கென் வில்பர்னு ஒரு சிந்தனையாளர் இத ஒரு முக்கியமான முரண்பாடா சுட்டி காட்டுறாரு. இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட ஆன்மீகம் இயற்பியல்ல இருந்து வரல. அப்படியா? இயற்பியல்ல இருந்து வரலையா? இல்ல. அப்போ இயற்பியலை நம்பாத ஒரு விஷயத்தை எப்படி அவங்க நம்புனாங்க? அவங்க எப்படி அந்த ஆன்மீக பார்வைக்கு வந்தாங்க? குறிப்பா இந்த புதிய இயற்பியல், குவாண்டம் ரிலேட்டிவிட்டி, இதுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இல்ல இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையா? நிச்சயமா பங்கு இருக்கு. ஆனா நாம நினைக்கிற மாதிரி நேரடியா இல்ல. எப்படி? எடிங்டன் இத ரொம்ப அழகா விளக்குறாரு பாருங்க. பழைய நியூட்டோனியன் இயற்பியலும் சரி, புதிய குவாண்டம் ரிலேட்டிவிட்டி இயற்பியலும் சரி, ரெண்டுமே அவர் சொன்ன மாதிரி நிழல்களையும் குறியீடுகளையும் தான் கையாளுது. சரி. ஆனா புதிய இயற்பியல் செஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, அது விஞ்ஞானிகளுக்கே அவங்களுக்கே தாங்கள் கையாளுறது நிஜத்தை இல்ல, நிழல்களை மட்டும்தான்ங்கிறத ரொம்ப ஆழமா உணர வச்சது. ஓ, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, எடிங்டன் சொல்றாரு, பௌதிக அறிவியல் ஒரு நிழல் உலகத்தோட தான் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறத வெளிப்படையா உணர்ந்தது தான் சமீபத்திய முன்னேற்றங்கள்ல மிக முக்கியமானது. ஓஹோ, அதாவது முன்னாடி விஞ்ஞானிகள் கூட தாங்கள் நிஜத்தையே கையாளறோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா குவாண்டம் இயற்பியல் வந்த பிறகு இல்ல நாம பாக்கறது வெறும் குறியீடுகள் தான் அவங்களுக்கே புரிஞ்சுதா? சரியா சொன்னீங்க. ஷ்ரோடிங்கரும் இதை ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? ஷ்ரோடிங்கர் இன்னொரு படி மேல போய் சொல்றாரு, இயற்பியல் உலகம் இப்போதான் நிழல் தன்மையை பெற்றிருக்குன்னு இல்ல, அது எப்பவுமே அப்படிதான் இருந்துச்சு. ஆமா. ஆனா நாம தான் அதை உணரல, நாம தான் நிஜ உலகத்தையே கையாளுறதா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாரு. அப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸும் ரிலேட்டிவிட்டியும் இயற்பியலோட எல்லைகளையும் அது எந்த அளவுக்கு குறியீடு தன்மையுடையதுங்கிறதையும் பட்டவர்த்தனமா காட்டிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, அதோட லிமிடேஷன்ஸை ரொம்ப தெளிவாக்கிடுச்சு. இதுக்கு தான் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் அந்த குகை உருவகத்தை சொன்னார் போல, பிளேட்டோவோட குகை மாதிரி. அதேதான்,
ரொம்ப பொருத்தமா சொன்னீங்க. ஜீன்ஸ் என்ன சொல்றாருன்னா 20ஆம் நூற்றாண்டு இயற்பியலோட மிகப்பெரிய சாதனை என்னன்னா நாம இன்னும் யதார்த்தத்தோட நேரடி தொடர்புல இல்லைங்கிறத பொதுவா எல்லாரும் ஒத்துக்குப்பதான். நாம இன்னும் நம்ம குகைக்குள்ள கைதிகளா தான் இருக்கோம். நம்ம முதுகு வெளிச்சத்தை பார்க்காம சுவத்துல விழுற நிழல்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். அப்போ அப்போ ஒரு விதத்துல பார்த்தா இயற்பியலால யதார்த்தத்தை முழுசா விளக்க முடியலங்கிற இந்த தோல்வி இல்லாட்டி இந்த எல்லைகளை உணர்ந்ததுதான் அவங்கள ஆன்மீகத்தை நோக்கி தள்ளிவிட்டதா? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. ஆனா அதுதான் உண்மை. சரியா பிடிச்சிட்டீங்க. அப்படியா? இயற்பியல் நிழல்களை மட்டும்தான் காட்டுது. யதார்த்தத்தோட முழு பரிமாணத்தையும் அதால தொட முடியாதுன்னு உணர்ந்த போதுதான் இந்த விஞ்ஞானிகள் யதார்த்தத்தை தேடி இயற்பியலுக்கு வெளியே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓ, இயற்பியலோட எல்லைகளை அவங்க ஆழமா உணர்ந்துதான் அவங்கள ஆன்மீக தேடலுக்கு இட்டு சென்றுச்சு. இயற்பியலோட வெற்றி இல்ல, அதோட வரம்புகள் தான் அவங்கள ஆன்மீகவாதிகளா மாத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இது உண்மையிலே ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. சரி, அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை இயற்பியல்ல இருந்து வரலன்னா வேற எங்க இருந்து வந்தது? எது அவங்களுக்கு அந்த உறுதியை கொடுத்துச்சு? அந்த கன்விக்ஷன் எங்க இருந்து வந்தது? இதுதான் கடைசி மற்றும் மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்களோட அந்த ஆன்மீக நம்பிக்கை இயற்பியலோட டேட்டால இருந்தோ சமன்பாடுகள்ல இருந்தோ இல்ல லேப் ரிசல்ட்ஸ்ல இருந்தும் வரல. அது முற்றிலும் வேறொரு இடத்துல இருந்து வந்தது. எங்க இருந்து? மறுபடியும் எடிங்டன் கிட்டே வருவோம். அவர் இதை பத்தி என்ன சொல்றாரு? எடிங்டன் சொல்றாரு, இயற்பியல் நம்மள அந்த நிழல் உலகத்தோட எல்லைக்கு அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா அதுக்கு பின்னால இன்னும் ஏதோ நிறைய இருக்கணும்னு உணர்ந்து நாம நம்ம ஆரம்ப புள்ளிக்கு திரும்புறோம். ஆரம்ப புள்ளி எது அது? அதாவது மனித உணர்வு நிலைக்கு. ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். ஓ, நமக்கேவா? ஆமா, நம்ம உள் உணர்வுக்கு. அங்கதான் அவர் சொல்றாரு, நம்ம உடனடி உள் உணர்வு நிலையில அந்த குறியீடுகளோட உலகத்தால கட்டுப்படாத வேற சில தூண்டுதல்களையும் வேற வெளிப்பாடுகளையும் நம்ம பாக்குறோம். நம்ம மனசுலயும் ஆன்மீக இயல்புலையும் விஞ்ஞானத்தால கொடுக்க முடியாதது அது கொடுக்குது அப்படிங்கிறாரு. ஆக உண்மையான அறிவுக்கு ஆதாரம் நம்ம உள் உணர்வு தாங்கிறாரு. அப்போ வெளி உலக ஆராய்ச்சி ஒரு கட்டத்துல நின்றுடும்போது உள்நோக்கி பாக்குறது தான் வழின்னு சொல்றாரு. ஆமா, அங்கதான் முழுமையான அனுபவம் கிடைக்கும்னு அவர் நம்பினார். சரி, அப்ப குவாண்டம் கோட்பாட்டோட தந்தைன்னு சொல்ற மேக்ஸ் பிளாங்க் அவரும் இதே மாதிரி தான் யோசிச்சாரா? பிளாங்கும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா மனசுக்கும் பொருளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த அளவிட முடியாத உலகத்துல ஒரு புள்ளி இருக்கு. ஓகே. அங்க விஞ்ஞானமும் காரண காரிய முறைகளும் செல்லுபடியாகாது. விஞ்ஞானம் போக முடியாத இடமா? ஆமா, அந்த புள்ளிதான் தனிப்பட்ட நான், இண்டிவிஜுவல் ஈகோ. ஓ, நம்ம தனிப்பட்ட உணர்வு. ஆமா, இந்த அகநிலை அனுபவம் தான் சுதந்திரமான முடிவெடுக்கிற திறனுக்கும் ஃப்ரீவில்க்கும் ஆன்மீக நம்பிக்கைக்கும் இடம் கொடுக்குதுன்னு அவர் நம்பினாரு. அதாவது விஞ்ஞானத்தால தொட முடியாத ஒரு உள்பகுதி, ஒரு அகநிலை உலகம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னாரு. அப்போ விஞ்ஞானத்தோட எல்லைக்கு அப்பால இருக்கிற அந்த அகநிலை தான் முக்கியம்னு சொல்றாரு. ஆமா. சரி, ஷ்ரோடிங்கர் பத்தி சொல்லுங்க. அவர் உபநிடதங்கள் வேதாந்தம் மேல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்னு சொல்றாங்களே, அவரோட பார்வை இதுல எப்படி இருந்துச்சு? ஷ்ரோடிங்கர் இன்னொரு படி ஆழமா போறாரு. அவர் நேரடியா உபநிடதங்களோட மைய கருத்தான தத்துவம் அசி, அதேதான் தத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிற மகா வாக்கியத்தையே மேற்கோள் காட்டுறாரு. ஓ, பலவிதமான உணர்வுகள்ங்கிறது வெறும் தோற்றன்னா அது உண்மை அல்ல, நிஜத்துல ஒரே ஒரு மனம்தான் இருக்குங்கிற வேதாந்த பார்வையா அவர் முழுசா ஏத்துக்கிட்டார். ஆழமான கருத்து. ஆமா, இந்த ஆழமான உண்மையை தர்க்கத்தாலேயோ விஞ்ஞானத்தாலேயோ புரிஞ்சிக்க முடியாது. அது நேரடி உள் அனுபவத்தால மட்டும்தான் உணர முடியும்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. அவரோட ஆன்மீகம் நேரடி அனுபவத்தை, அந்த உள் உணர்வு அடிப்படையா கொண்டது. அப்போ இவரும் உள் அனுபவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறார். நிச்சயமா. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இடத்துக்கு வர மாதிரி தெரியுதே. கடைசியா ஐன்ஸ்டீனோட பிரபஞ்ச மத உணர்வு, காஸ்மிக் ரிலிஜியஸ் ஃபீலிங் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்ன மாதிரி ஒரு உணர்வு? ஐன்ஸ்டீன் ஒரு வித்தியாசமான கோணத்துல இதை அணுகுறாரு. அவர் சொல்றாரு, மதம்னா பொதுவா பயத்தை அடிப்படையா கொண்ட மதம், ஃபியர் ரிலிஜன், ஒழுக்கத்தை அடிப்படையா கொண்ட மதம், மாரல் ரிலிஜன் 2 வகை இருக்கு. சரி. ஆனா அதுக்கு மேல 3ஆவதா ஒரு நிலை இருக்கு. அதுதான் பிரபஞ்ச மத உணர்வு. அது என்னது? இது என்னன்னா இயற்கையிலையும் நம்ம சிந்தனை உலகத்திலையும் வெளிப்படுற ஒரு பிரம்மாண்டமான ஒழுங்கையும் ஒரு தர்க்க ரீதியான அழகையும் பார்த்து வியந்து போறது. அதுக்கு முன்னால நம்மளோட சிறுமையை உணர்ந்து பணிஞ்சு நிக்கிறது. இதுக்குன்னு குறிப்பிட்ட கோட்பாடுகளோ இல்ல மனித உருவத்துல கடவுளும் கிடையாது. ஓ, ஒரு தத்துவார்த்தமான உணர்வு மாதிரி. ஆமா, இந்த உணர்வு தான் உண்மையான விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு இருக்கிறதுலயே உன்னதமான உந்து சக்தி அப்படின்னு சொன்னாரா ஐன்ஸ்டைன்.
இதுவும் ஒரு வகையில உள்ளுணர்வு சார்ந்த விஷயம்தான். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாபெரும் விஞ்ஞானிகள் எல்லாரும் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை எங்கிருந்து வரணும்னு நம்பினாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த கருத்து என்ன? அவங்க எல்லாருமே ஒருமித்த கருத்தா நம்பினது இதுதான். உண்மையான ஆன்மீக நம்பிக்கைங்கிறது வெளியுலகத்திலிருந்து வர்ற விஞ்ஞான தரவுகளையோ கோட்பாடுகளையோ இல்ல ஃபார்முலாக்களையோ சார்ந்தில்ல. இல்ல. அது ஒவ்வொரு தனி மனுஷனோட உடனடியான நேரடியான உள் அனுபவத்துல இம்மீடியட் இன்வெர்ட் கான்ஷியஸ்னஸ்ல இருந்தோ அல்லது அவனோட அகநிலை உணர்வுலையோ இண்டிவிஜுவல் ஈகோல இருந்து தான் பிறக்க முடியும். அப்போ அது உள்ளுக்குள்ளே இருந்து வரணும். ஆமா, அது லேப்ல நிரூபிக்க வேண்டிய விஷயம் இல்ல, நமக்குள்ளேயே நாம உணர வேண்டிய விஷயம், அனுபவிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்கள், நிஜமாவே சிந்திக்க வைக்குது. சரி, அப்போ இந்த முழு விவாதத்தோட சாராம்சத்தை சுருக்கமா சொல்லிடுவோம். சொல்லுங்க. நவீன இயற்பியலோட தந்தைகள்னு போற்றப்படுற ஐன்ஸ்டைன், போர், ஷ்ரோடிங்கர், ஹைசன்பர்க், எடிங்டன் போன்றவங்க இயற்பியல்ங்கிறது யதார்த்தத்தோட கணித குறியீடுகளையும் நிழல்களையும் படிக்கிற ஒரு துறை மட்டும்தாங்கிறத ரொம்ப ஆழமா உணர்ந்திருந்தாங்க. கனெக்ட். அதனால ஆன்மீக உண்மைகளை இயற்பியல்ல வச்சு நிரூபிக்க முடியாதுங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. மிக தெளிவா. ஆனாலும் அவங்க எல்லாரும் ஆன்மீகவாதிகளா இருந்தாங்க. ஏன்னா இயற்பியலோட எல்லைகளை அவங்க ஆழமா உணர்ந்தப்போ யதார்த்தத்தோட முழுமைய தேடி அவங்க தங்களுக்குள்ளேயே தங்களோட உள் உணர்வு நிலைக்கே திரும்பினாங்க. அவங்களோட ஆன்மீக நம்பிக்கை வெளியே இருக்கிற விஞ்ஞான ஆதாரங்கள்ல இல்ல, அவங்களோட சொந்த அக அனுபவத்துல தான் ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. இது கேக்குற உங்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்பலான்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஒரு பக்கம் விஞ்ஞானத்தோட தர்க்க ரீதியான புற உலக அறிவு இருக்கு, அது ரொம்ப முக்கியம், மறுக்க முடியாது. ஆமா. இன்னொரு பக்கம் உங்களுடைய சொந்த உள் அனுபவம் மூலமா நீங்க உணர்ற சில ஆழமான உண்மைகள் இருக்கலாம், சில புரிதல்கள் இருக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவுல நீங்க எப்படி ஒரு சமநிலைய பாக்குறீங்க? உண்மையான நம்பிக்கைங்கிறது வெளியில இருந்து வர ஆதாரங்களை மட்டுமே நம்பி இருக்கா, இல்ல உங்க உள் மனசோட உங்க அக உணர்வோட நேரடி அனுபவத்துல வேரூன்றி இருக்கா? இது ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, இது நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய, ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி.